ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இது வந்து சண்டே அன்னைக்கு எடுத்திருந்த வீடியோ தான். சண்டே வந்து நாங்கள் சந்தைக்கு போயிருந்தோம். போயிட்டு அதுக்கப்புறம் நான்வெஜ் வாங்கிட்டு செடிங்களும் தோட்டத்தில் வைக்கிறதுக்காக வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருந்தோம். மாதுளம்பழம், கொய்யாப்பழம், அதுக்கப்புறம் சீத்தாப்பழக்கண்டு எல்லாமே வாங்கியிருந்தோம். அப்புறம் வீட்டில் வைக்கிறதுக்காக 2 செடி வந்து பூச்செடி வாங்கியிருந்தேன். காகித பூ செடியும் அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ, இது 2ம் ஒரே கலரில் நல்லா டார்க் ரெட்டு மாதிரி இருக்கும். அந்த கலரில் வந்து வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் வந்து இந்த காகித பூக்குச்சி வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையாகவே இருந்துச்சா, அதனால் சரி சந்தைக்கு போகிறதோட வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். இந்த செம்பருத்தி பூவுமே கலர் வந்து நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதனால் இது ஒன்று வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினேன். முன்னாடி அந்த குச்சி வச்சுருந்ததுமே வந்து காகித பூ தளைஞ்சு வந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் பூனை வந்து மேலே ஜம்ப் பண்ணி விழுந்தப்போ வந்து அந்த குச்சி ஒடிஞ்சு போச்சு வேறு. அதனால தான் சரி போய் செடி வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கியிருந்தேன். அப்புறம் அன்றைக்கி வந்து நண்டு வாங்கலான்னு தான் போயிருந்தோம். அப்புறம் நண்டு இல்லைன்னு சொன்னதுனால ராட்டு மட்டும் வாங்கிட்டு அதோடு வந்துட்டு மட்டன் வாங்கிட்டு அப்புறம் பிரியாணியும் செஞ்சுட்டு ராட்டு வந்து கிரேவி செஞ்சுருந்தேன். இது வந்து எங்கள் வீட்டில் பசங்க போட்டிருந்த கோலம் நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி நான் டெக்கரேஷன் பண்ணலைன்னவும் அவங்களே கோலம் போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் ராட்டு தான் கிரேவி பண்ணியிருந்தேன். ஃபுல் வீடியோ எடுக்கவே இல்லை, டைம் இல்லை, டக்குன்னு லேட்டாக ஆகிடுச்சா சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு, அதனால் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை. இது சும்மா சிம்பிளாக எப்பயும் போல் நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாமே வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த அரைச்சி ஊற்றுறதுக்கு வந்து தேங்காய் தேவையில்லை. மிளகு, ஜீரகம், சோம்பு கொஞ்சோண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு அந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோடையே இதையும் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கிட்டு அப்புறம் ராட்டு போட்டுட்டு உப்பு, மிளகாப்பொடி தேவையான அளவு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா லைட்டாக கொஞ்சம் வேகிற வரைக்கும் வதக்கி விட்டு எடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கிரேவி மாதிரி வச்சோம்னா சாப்பாட்லேயும் பரட்டிக்கலாம். அன்றைக்கே அதை தான் யூஸ் பண்ணோம், சாப்பாட்டுக்கு பரட்டி சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு நாள் வாங்கினா வேணால் அதை கண்டிப்பாக ஃபுல் வீடியோ வந்து நான் போடுறேன். அன்றைக்கி நம்ம வீட்டில் டேபிள் ரோஸ் வந்து ஒரு 4-5 பூ பூத்துருந்துச்சு, அதுதான் வீடியோ எடுத்திருந்தேன். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.